கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டின் இந்த ஜூன் மாதத்திலே முதலாவது இந்த வெள்ளிக்கிழமையிலே உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, ஆண்டவர் மறுபடியுமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய கல்வி ஆண்டை கிருபையாக இருக்கிறார். அவைகளை மனதில் கொண்டு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வலவாலிவரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வலவாலிவரே. உங்களை அல்லவோ உண்மை வேதங்காக்கும் உயர் வீரரென பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வலவாலிவரே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் தீரக்கவே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண் தீரக்கவே. பல்வழி அமையும் பாதை கறினோரை பறிந்து திரும்ப நீதம் பார்த்திடுவி. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வலவாலிவரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, ஏழில் மாட்சிமை வலவாலிவரே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே நமக்கு யாக்கோபு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். நம் ஆண்டவர் ஞானத்தை அருளுகிற தேவன் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே நாம் ஞானத்திலே சோர்ந்து போகிற பொழுது, ஐயோ எனக்கு ஞானம் இல்லையே என்று கலங்குகிற பொழுது அவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதுதான், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருப்பான் என்றார். சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தை ஒருவரிடத்திலே கேட்போம் என்றால் நாம் கேட்கிற காரியம் நமக்கு
கொடுக்கிறவருக்கு அவரிடத்திலே அது இருக்கிறதாய் காணப்பட வேண்டும். நன்றாய் விளங்கி இருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். ஒருவரிடத்திலே நாம் ஞானத்தை கேட்க வேண்டும் என்றால் அவர் ஞானம் உள்ளவராய் காணப்பட வேண்டும். ஞானம் உள்ளவரிடத்திலே தான் ஞானத்தை கேட்டால் நமக்கு நல்ல ஞானம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா, அதைத்தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்திருக்கிறார் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் இயேசுவின் இடத்திலே ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக அதை நமக்கு அவர் அருளுகிற தேவனாக இருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் ஒரு காரியத்தை நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 19:7 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது என்று. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்று. பேதை ஞானியாக மாறுகிறார் எப்பொழுது? கர்த்தருடைய சத்தியத்தினாலே, கர்த்தருடைய சாட்சியினாலே. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஞானத்தை தேடி எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு ஞானம் இங்கே சென்றால் கிடைக்குமா, அல்லது இந்த நிறுவனத்தில் சென்றால் கிடைக்குமா என்றெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? அலைந்து திரிகிறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனால் முடிவோ நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதனையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு விசேஷித்த காரியத்தை நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எப்படி ஞானம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகிறதாம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், இயேசுவுக்கு நாம் பயப்பட வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? இயேசுவுக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் வாழ்கிறோமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் கிருபையாக ஞானத்தை நமக்கு தருகிறார். எங்களுடைய கல்வி நிறுவனத்திலே ஒரு மாணவன் படித்து கொண்டிருந்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் இது. அந்த மாணவன் வேறொரு சிறந்த ஒரு மிகப்பெரிய இந்த பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு பள்ளியிலே படித்து கொண்டிருந்த மகன். அந்த மகனாலே அந்த பள்ளியிலே தொடர இயலவில்லை. அந்த பள்ளியார் அந்த மகனுக்கு ஞானம் குறைவாயிற்று, அவன் நன்றாக படிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லி அந்த மகனை அந்த பள்ளியிலிருந்து அனுப்பிவிட்டார்கள். அந்த தகப்பனார் மிகவும் சோர்ந்து போய் மிகவும் வேதனையோடு வந்தார். அவரை என்னுடைய நண்பர் ஒருவர் அழைத்து வந்து எப்படியாவது இவருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். அந்த மகன் சிறு பிள்ளை, அவன் 6வது வகுப்பிலே வந்து எங்களுடைய நிறுவன பள்ளியிலே சேர்ந்த பொழுது மிகவும் அவன் வந்து பின்தங்கிய நிலைமையிலே காணப்பட்டான். நாங்கள் ஆண்டவருடைய நாமத்திலே அவனுக்காக ஜெபித்தோம். எங்கள் பள்ளியிலே அப்படி வேதனை குறைவாக ஞானமுள்ள பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவருடைய கிருபையினாலே அவன் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வந்தான். அந்த பெற்றோர் மிகவும் வேதனைப்பட்டார்கள். ஐயா, இவன் 10வது வகுப்பு தேறி விடுவானா என்று. ஆண்டவருடைய கிருபையினாலே அவன் தேர்ச்சி பெற்றான். அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு
அவன் உயர்ந்த கல்வி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற உயர்ந்த கல்வியை படித்து டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலிலே அவன் சிறந்த ஒரு பணியாளராக அவன் நிர்வகித்து வருகிறான் என்று சொல்லி சமீபத்தில் அவனுடைய தகப்பனர் என்னோடு அவனுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் காணப்படால் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பயப்படுகிற பொழுது ஆண்டவர் ஞானத்தை அருளுகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை ஞானத்தில் குறைவாக இருப்பார்கள் என்று நீங்கள் கருதுவீர்களா? இயேசுவினிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம், இயேசுவிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம் என்றால் நிச்சயமாகவே அதை அருளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கல்வி ஆண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமாண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் காணப்படுவான் என்றால் யாரையும் கடிந்து கொள்ளாதவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்பா தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பி உங்க பாதத்தில் வருகிறோம். இதோ இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தாவே, குடும்பத்தில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்காக, படிக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. கல்லூரி மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. தகப்பனே, எனக்கு ஞானம் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லை, மிகவும் கல்வியில் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்க. எப்படி இந்த வருடத்தை இவர்கள் ஆண்டவரை கழிப்பார்களோ, இந்த வருடத்தில் எப்படி இவர்கள் படிப்பார்களோ என்று அங்கெல்லாம் ஐப்போடு இருக்கிற அருமை சகோதரா, அருமை சகோதரி, சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிப்போம். நிச்சயமாகவே அவர் கிருபை அளிக்கிற தேவன், பலனளிக்கிற தேவன். அந்த தேவனை, நம்ம இயேசுவை நாம் பற்றி கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல தகப்பனே, மனம் இறங்குங்க. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. யார் யாருக்காக இவர்கள் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விசேஷித்தவர்களாக மாற்றுங்க, விசேஷித்த ஞானமுள்ளவர்களாய் மாற்றுங்க. நீங்க செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே அவர் உதவி செய்கிற தேவன். இந்த காணொளி மற்றவர்களும் உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக முடிந்தவரை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.